மற்றபடி இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு, உயர் அதிகாரி பேசினார், ஐஏஎஸ் பேசினார், ஐபிஎஸ் பேசினாங்க. சார் அதெல்லாம் நான் வந்து இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை திட்டமிட்டு குறைக்கிறான்ல, அந்த ஊடக பசிக்காக அங்க இங்க நிக்கிதா யாரு, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஆமா அந்த அம்மா இவ்வளவு முறைகேடு பண்ணிருக்குன்னா வெட்கப்பட வேண்டியது காவல்துறை தான். அந்த வழக்குகள் அந்த அம்மா மேல நடவடிக்கை எடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்காக ஒருத்தர் பேசி இருக்கிறதாவே வச்சுப்போம். யார் அந்த சார் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சாரே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அப்படின்னா நேரம் அண்ணாமலை அம்பலப்படுத்திருக்கணும், எடப்பாடி அம்பலப்படுத்திருக்கணும். சரிதானா? யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா கூட, ஏங்க அவங்களுக்கு ஏதோ கேட்குறாங்க, நகையை தொலைச்சா சொல்றாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை என்னன்னு கேளுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, அவனை அடிச்சு கொண்டுட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கன்னா சார் ஒரு உயர் அதிகாரி அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ ஐஏஎஸோ ஐபிஎஸோ சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் பிரச்சனையுடைய தீவிரத்தை அந்த பக்கம் பார்க்கல. இது நடந்த விதம் எந்த அளவுக்கு அந்த மனசு ஒரு என்ன சொல்றது ஒரு புறையோடி போயிருந்தா, நம்ம ஒரு உயிரை அடிச்சு கொள்றோமேங்கிற சிந்தனை கூட இல்லாம காக்கி உடுப்புல அன்னைக்கு தனிப்படைங்கிறனால நீங்க காக்கி உடுப்பு போடாம இருக்கலாம். மனசுக்குள்ள வரிச்சுக்கிட்டு தானே காவல்துறைங்கிற அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து தான் நீங்க ஒரு அடி என் மேல அடிக்கிறீங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தன் தனியா வேற ஊருக்கு போகும்போது அவன் போலீஸ்காரன்னு தெரியாத போது அவனை போட்டு அடிச்சா அவன் தாங்குவானா சார்? அந்த இடத்துல தங்களை பொருத்தி பார்க்க மறுக்கிறான். அப்படி நடந்த பிறகு இந்த அரசு எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தா திருப்தியா தான் இருந்தது.